அக்டோபர் 21 நாள். வாக்கு இரண்டாம் வருகையை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்று இன்றைய லூக்கா நற்செய்தி நமக்கு இந்த உலகத்திலே வாழுகிற நீ சற்று விவரம் தெரிந்தவனாகவும் எச்சரிக்கை உணர்வோடும் வாழ வேண்டும் என்று நமக்கு வெளிப்படுத்துகிறார். பணியாள் தன்னுடைய தலைவர் எந்த நேரத்தில் வந்தாலும் விழிப்போடு கூட இருந்து அவருக்கு வேண்டிய பணிவிடையை செய்கிற போது உண்மையிலேயே அந்த கடமை உணர்வு ஆசீர்வாதமிக்கதாக மாறுகிறது. அவருக்கு இன்னும் அதிகமான உயர்வையும் கொடுக்கிறது. நாம் வாழுகிற காலம் இறுதி காலம். இயேசு ஆண்டவர் 2ஆம் முறையாக வரப்போகிறார் என்று சொல்லி அவர் சொன்ன வாக்குறுதி நிறைவேற வேண்டிய இந்த காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு வாழுகிற நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற போது இன்னும் ஏதோ 100 ஆண்டுகள் என்று வாழ்க்கை இருப்பது போலவும் எதை பற்றியும் கவலைப்படாமல் உலகமே சதம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையிலும் நாம் எச்சரிக்கை செய்தியை பெறுகிறோம். வாழ்வில் மாற்றம் காண, வாழ்வில் நிஜத்தை உணர்ந்து கடமை உணர்வோடு கூட நான் எந்த நேரத்திலும் கடவுளுக்கு உகந்தவனாக வாடுவேன், அவர் எப்பொழுது வந்தாலும் சந்திக்க தயாராக இருப்பேன் என்று சொல்லுகிற விழிப்பு நிலை என்னில் இருக்க என்று செய்தியை பெறுகிறோம். நல்லதை செய்கிற போது நடு தீர்க்கிறவர் முன்னிலையில நாம் நன்று நல்ல ஊழியனே, சிறியவற்றில் நீ பொறுப்புள்ளவனாக இருந்தாய், ஆகவே பெரியவற்றுக்கு உன்னை அதிகாரியாக்குவேன் என்று சொல்கிற ஆசிரியரை பெறுவோம். அதை உணர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்துவோமா? ஆமென்.